எலான் மஸ்க் தோல்வியை மீறி ஒரு பில்லியனராக ஆன பயணம் அதிகாரம் 1. ஆரம்ப காலம் மற்றவர்களை விட வித்தியாசமான மனம். எலான் மஸ்க் ஜூன் 28, 1071 அன்று தென்னாப்பிரிக்காவின் பிரேட்டோரியாவில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே அவர் கற்றலை குறித்த அடங்காத ஆர்வம் கொண்டிருந்தார். புஸ்தகங்கள் அவரது எதிர்ப்பு நிலையாக இருந்தன. மேலும் அவர் அறிவியல், விண்வெளி மற்றும் பொறியியல் குறித்து வாசிக்க பல மணி நேரங்களை செலவிட்டார். மற்ற குழந்தைகள் வெளியே விளையாடும் போது எலான் பெரும்பாலும் மெய்நிகர் கலைக்களஞ்சியங்களில் மூழ்கியிருந்தார் அல்லது கணினிகளை ஆராய்ந்து கொண்டிருந்தார். அவரது அறிவுத்திறமை இருந்த போதிலும் அவரது குழந்தை பருவம் கடினமானது. அவரது பெற்றோர்களின் விவாகரத்தால் ஆழ்ந்த தாக்கம் ஏற்பட்டது. மேலும் பள்ளியில் தொடர்ந்து மதிப்பிழப்புக்குள்ளானார். ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் அவர் வகுப்பினரால் அடிபட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் சவால்கள் அவரை உடைக்க அனுமதிக்காமல் மஸ்க் தொழில்நுட்பத்தில் ஆறுதலை கண்டார். வயது 12 ஆகும்போது அவர் சுயமாக நிரலாக்கம் கற்றுக்கொண்டார் மற்றும் தனது முதல் வீடியோ கேமான பிளாஸ்டாரை உருவாக்கி அதை $500 விற்றார். இந்த ஆரம்ப வெற்றி அவரின் தொழில் முனைவோர்த்தனத்தின் எதிரொலியாக இருந்தது. அதிகாரம் 2. வாய்ப்புக்கான அடிக்கல். அமெரிக்காவுக்கு நகர்ந்து கொண்டது. தென்னாப்பிரிக்காவிற்கு அப்பால் எதிர்காலத்தை உருவாக்க தீர்மானித்த மஸ்க் தனது பார்வையை அமெரிக்கா நோக்கி திருப்பினார். 1989 ஆண்டில் கனடாவுக்கு சென்ற அவர் குயின்ஸ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்திற்கு மாறி அங்கு இயற்பியல் மற்றும் பொருளாதாரம் ஆகிய துறைகளில் பட்டங்கள் பெற்றார். பென்சில்வேனியாவில் மஸ்க் வெறும் மாணவராக மட்டுமே இல்லை, அவர் ஒரு தொழில் முனைவோராகவும் இருந்தார். அவரும் அவரது அரை துணையும் தங்கள் வாடகை வீட்டை ஒரு கிளப்பாக மாற்றி கூடுதல் வருமானம் ஈட்டினர். முக்கியமாக மஸ்க் பெரும்பாலும் எதிர்காலத்தை குறிக்கோளாக கொண்டு தொழில்துறைகளை ஆராய்ந்து வந்தார். இன்டர்நெட், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் விண்வெளி பயணம் மனித முன்னேற்றத்தை உருவாக்கும் என்று அவர் முடிவு செய்தார். 1995 ஆண்டில் ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகத்தில் PhD பயில்வதற்காக சேரப்பெற்றார். ஆனால் 2 நாட்களுக்குள் அதை விட்டு வெளியேறினார். காரணம், இணைய புரட்சி ஒரு அரிய வாய்ப்பு என்று நம்பினார். அதை தவறவிடக்கூடாது என்று நினைத்தார். அதிகாரம் 3. ஜிப்2 முதல் தொடக்கம் மற்றும் கடினமான பாடங்கள். மஸ்க் தனது முதல் ஸ்டார்ட் அப்பான Zip2ஐ தொடங்கினார். இது பத்திரிகைகளுக்கான ஆன்லைன் வர்த்தக அடையாளங்கள் மற்றும் வரைபடங்களை வழங்கும் தொழில்நுட்பமாக இருந்தது. முன்கூட்டியே இருந்தாலும் அதை செயல்படுத்துவது மிகவும் கடினமானது. குறைந்த நிதியுடன் மஸ்க் மற்றும் அவரது சகோதரர் கிம்பல் தங்கள் அலுவலகத்திலேயே உறங்கினர். மேலும் அருகிலுள்ள YMCAவில் குளித்தனர். அவர்களின் பொறுமை வெற்றி பெற்றது. மேலும் Zip2 கவனத்தை ஈர்த்தது. ஆனால் முதலீட்டாளர்கள் மஸ்கை தலைமைத்துவத்திலிருந்து நீக்கினர். இருப்பினும் 1999 ஆண்டு கம்பேக்ட் நிறுவனத்தால் $307 மில்லியனுக்கு Zip2 வாங்கப்பட்டது. இதன் மூலம் மஸ்க் $22 மில்லியன் சம்பாதித்தார். அதிகாரம் 4. X.com மற்றும் பேபால். டிஜிட்டல் நிதி புரட்சி. மஸ்க் தனது Zip2 வெற்றியிலிருந்து கிடைத்த $12 மில்லியன் X.com என்ற ஆன்லைன் நிதி சேவையை உருவாக்கினார். ஆன்லைன் வங்கித்துறை ஆரம்ப கட்டத்தில் இருந்தபோது முதலீட்டாளர்கள் இதை பற்றி சந்தேகத்துடன் இருந்தனர். X.com பின்னர் கான்ஃபினிட்டி என்ற நிறுவனத்துடன் இணைந்தது. இது பேபால் எனும் புதிய கணினி பரிவர்த்தனை முறையை உருவாக்கியது. வழக்கம் போல நிறுவனத்தின் குழப்பமான சூழ்நிலைகளால் மஸ்க் தலைமைத்துவத்தில் இருந்து நீக்கப்பட்டார். ஆனால் அவர் பெரிய பங்குதாரராகவே இருந்தார். 2002 ஆண்டு eBay பேபாலை $1.5 பில்லியன் வாங்கியது. இதன் மூலம் மஸ்க் $180 மில்லியன் சம்பாதித்தார். அதிகாரம் 5. SpaceX. விண்வெளியில் வெற்றி. மஸ்க் 2002 ஆண்டு SpaceX-ஐ நிறுவினார். விண்வெளி பயணத்தை மலிவாக்குதல் மற்றும் மானிடர்கள் மற்ற கோள்களில் குடியமர்வதை எளிதாக்குதல் என்பதே அவரது நோக்கம். ஆனால் முதல் 3 ஏவுதளங்கள் முறியடிக்கப்பட்டன. இது அவரின் அனைத்து முதலீடுகளையும் கிட்டத்தட்ட இழந்துவிடும் நிலையில் வைத்துவிட்டது. 2008 ஆண்டில் அவர் முற்றிலும் நிதி நெருக்கடியை சந்தித்தார். கடைசி முயற்சியாக SpaceX Falcon 1 தனது 4வது முயற்சியில் வெற்றி கண்டது. NASA உடன் 1.6 பில்லியன் ஒப்பந்தம் பெற்றது. இது SpaceX உலகின் முன்னணி விண்வெளி நிறுவனமாக உருவாக்கியது. அதிகாரம் 6. டெல்சா மின்சார கார் போராட்டம். SpaceX சவால்களை எதிர்கொண்ட போது மஸ்க் டெல்சா நிறுவனத்திலும் முதலீடு செய்திருந்தார். 2008 ஆண்டில் டெஸ்லா சிக்கலில் விழுந்தது. உற்பத்தி தாமதம், தொழில்நுட்ப சிக்கல்கள் மற்றும் உலகளாவிய நிதி நெருக்கடி அதை அழிவின் விளிம்பில் கொண்டு சென்றன.
மஸ்க் தனது மீதமுள்ள பணத்தை ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா ஆகியவற்றிற்குள் பகிர்ந்தார். இது மிகப்பெரிய அபாயம் இருந்தது. ஆனால் இறுதியாக டெஸ்லா முதலீட்டாளர்களிடமிருந்து நிதியுதவி பெற்று வெற்றியை அடைந்தது. ஆண்டுகள் கழித்து இது உலகின் முன்னணி மின்சார வாகன நிறுவனமாக மாறியது. கடைசி அறிக்கை: பாடங்கள் மற்றும் எதிர்காலம். மஸ்க் ஒரு வரலாற்று மனிதராக திகழ்கிறார். ஸ்பேஸ் எக்ஸ் மூலம் விண்வெளி பிரபஞ்சத்தை மாற்றினார். டெல்சா மூலம் கார் துறையை புரட்டி போட்டார் மற்றும் ஏஐ, சூரிய ஆற்றல் மற்றும் விரைவான போக்குவரத்து ஹைப்பர்லூப் போன்றவற்றிலும் முன்னணி வகிக்கிறார். எலான் மஸ்க் எதிர்காலத்திற்காக தொடர்ந்து புதிய முயற்சிகளில் ஈடுபடுகிறார். மர்ச் பயணம், ஏஐ மேம்பாடு மற்றும் நிலையான ஆற்றல் வளர்ச்சி. அவரின் பயணம் இன்னும் முடிந்துவிடவில்லை.